நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பக்த குசேலா என்ற தலைப்பிலே நீரஜா அவர்கள் பேச இருக்கிறார்கள். பாலபக்தி திருவிழாக்கு வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஸ்ரீபதியான நாராயணன் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார், உலக பிரசித்தம். அதில் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம், ஸ்ரீ ராம அவதாரம், இந்த 2 அவதாரங்களையும் பூர்ண அவதாரம்னு சொல்கிற வழக்கம். ஒருவரை பகவான் கடவுள் என்று எப்படி சொல்லலாம்? ஆச்சரியங்கள்லாம் அற்புதங்கள்லாம் பகவத் விஷயத்தில் உண்டு, பாவத் அவதாரங்களில் உண்டு, அவதார புருஷர்களுடைய சரித்திரத்திலையும் உண்டு. எல்லா அவதார புருஷர்களுடைய சரித்திரத்திலையும் அற்புதங்கள்லாம் உண்டு. அந்த அற்புதத்தை காண்பிச்சதுனால மட்டிலும் ஒருத்தரை கடவுள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? பரீட்சையே படிக்காமல் உனக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட் மார்க் வேணா புடி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டா, படிக்காமே அவர் கொடுக்குறாரே, கடவுள் தான் அவர் அப்படின்னு அற்புதங்களை காண்பிக்க 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 அவரை கடவுள் கடவுள்னு சொல்ல முடியாது. அற்புதத்தை காண்பிச்சா அவர் கடவுள் இல்லை, மெஜிஷியன். அவர் கடவுள் ஆட மாட்டார். உலகம் பூரா நம்ம ஏமாறுறது அந்த மேஜிக்கால. மெஜிஷியருக்கும் கடவுளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் தெரியணும். அப்போ கடவுள் பகவான்னு சொல்லணும்னா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், அதுக்கு பிராமணிகத்துவம் வேணும், அதாவது குணபரிபூர்த்தி வேணும், ஞான பரிபூர்த்தி வேணும், சத் சரித்திரம் வேணும். ராமாவதாரம் பூரா எந்த ஆச்சரியமுமே காண்பிக்கவே இல்லை ராமர். இருந்தாலும் ராமரை கடவுள்னு சொல்லலையா? நம்போ கண்ணன்னாலே பிரேம உலகத்தையே ஊழிக்க செய்கிறவன் அல்லவோ அவன். அவனுடைய கலைக்கு கலை, வேணுகானத்துக்கு வேணுகானம், நர்த்தனத்துக்கு நர்த்தனம், அழகுக்கு அழகு, சகல குணங்களுக்கு குணம், சாதித்திரத்துக்கு சாதித்திரம். அவனிடத்துல எதுதான் இல்லை? அவன் எல்லாத்துலேயும் சிறந்தவன். சாக்ஷாத் மாதன கோட்டி சௌந்தர்ய ரசம் ரிக்ஷேகம் கோபால மூர்த்தம் ரிக்ஷேகம். கிருஷ்ண லீலேனா யாருமே தலைப்பு கொடுப்பா. கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவன் வாழ்க்கையே லீலையா விளையாட்டா விளையாண்டானா. நம்மளே விளையாட்டை கூட சீரியஸாக எடுத்துப்போம். அவன் வாழ்க்கையே விளையாட்டா விளையாடினான். சாட்சி மாத்திரம் சுக்கமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ அவமானமோ வெற்றியோ தோல்வியோ இல்லை, அவனால் தானே கீதையில் உபதேசம் பண்ணுறா. சுமதக்கிசா லாப்பா லாப்பு ஜயா ஜெய உபதேசம் பண்ணா அதன்படி இருக்கணும். அதுதான் கஷ்டம். அதனால தான் மைக்கை பிடிச்சின்னு பேசவே கூடாது. ராம கதையை விட கிருஷ்ணனுக்கு தான் கஷ்டங்கள்லாம் அதிகம். பார்த்தா ராமர் தானமோ தனியாக அழுதார் கஷ்டப்பட்டார்னு தோணுமே தவிர, கிருஷ்ணன் பிறந்ததே ஜெயிலில். பெற்றோர்கள்லாம் கை விலங்கு கால் விலங்கு போட்டிருக்கு. ஒரு விளையாட்டு சாமான் கூட வாங்கி தர முடியாது. பிறந்த குழந்தை வேற ஊர் அண்டி பிழைக்க வேண்டிய நிலைமை பிறந்த அன்னிக்கே. பிறந்த அண்ணின ஊர்லேயும் இந்த மாதிரி ஜாலியாக ஹாயாக உட்காந்துட்டு இருக்கல, மாடு மேய்ச்சி உழைச்சி சோறு திங்குறான். அதனால்தான் கிருஷ்ணலீலைய சந்தோஷமா தன் சரித்திரத்தை ஆக்கினுட்டான் சொல்ற சுக்கரும் சந்தோஷமா சொல்றார். கேட்குற பரிச்சித்துக்கும் தாபம் சாபம் பாவம் எல்லாம் மறந்துடுத்து சுகர். அதை சொல்றார். ராஜதாயாணி ததஸ்தா பூதே ராஜதானி ராஜதானி ததஸ்தா பூதே சர்வயானவ பூபுஜா மதுரா பகவான் மதுரா மதுரா பகவான்யனே பகவான்யத்ர நித்யம் சந்நிதிதோ ஹரிகி நித்யம் சந்நிதிதோ ஹரிகி. கிருஷ்ணிகள் அந்தகர்கள் போஜர்கள் என்று 3 பிரிவு இருந்துதாம். போலியர் ஆக்ரா மதுரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த 3கையும் சேர்த்து போஜராஜ்யம் என்று கம்சன் தானே போஜராஜாவானா. மேலும் உக்ரசேகரன் தான் ராஜா. அவ அப்பா பேரு உக்ரசேகரன், கம்சனுடைய பிதா. அந்த உக்ரசேகரனை அரசாட்சி புரிய விடாத எல்லாமே பேருக்கு ராஜாவா
மாற்றி வச்சிருக்கான். தான் தான் எல்லாம் பண்ணுறான் சில பேர் மாதிரி. எல்லாமே அப்போவே ஆரம்பம் போல் இருக்கு. தான் தான் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறான். குலசேகரனா எதையும் ஆள விடுறதில்ல. தானே எல்லாம் அதர்ம காரியங்களும் பண்ணுறான், அட்டகாசம் பண்ணுறான். எங்கெல்லாம் தர்ம காரியங்கள் நடக்கிறதா எல்லாத்தையும் கெடுக்கிறான், யாரையும் வாழ விடுறதில்ல. அவ்வளோ வஞ்சக்கனா, அவ்வளோ முரடனா இருக்கான் இந்த கம்சன். இந்த கம்சனுடைய ஒன்று விட்ட சகோதரி தேவகிக்கும் வசுதேவர் என்கின்றவர்க்கும் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா லட்சக்கணக்கான ஜனங்கள் கல்யாண ஊர்வலத்தில் போறார்கள். கம்சனே சாரதியம் பண்றான். தேரை ஜடக் 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 ஜடக்கும் ஓட்டுறான். தேரை ஓட்டி போயிட்டே இருக்கும்போதே அங்க ஒரு அசரீர வாக்கு குரல் கேட்டுதாம். அஸ்யாஸ்மாமஷ்டமோ கர்ப்பகா அந்தாயாம் பகசேவ புதா புதாயே முட்டாளே அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதாம். அபுதாம் சன்ஸ்கிருதத்தில் சொன்னா வேணா தலையாட்டலாம், மம்திராகம்னு. முட்டாளே ஏ அப்படின்னு தலையிட முடியுமா? ஒரு குரல் கேட்டுதாம். ஏ முட்டாளேன்னு திடீர்னு ஒரு குரல் நிசப்தமா இருக்கும்போது முட்டாளேன்னு கேட்டுதுன்னா ஜனங்கள்லாம் போறது, லட்சக்கணக்கான ஜனங்கள் போறது, யாரும் திரும்ப பார்க்கலையாம். குரல் கேட்டுதோம். கம்சன் மட்டும் ஏ முட்டாளேன்னாது யாரு என்ன கூப்பிடுறாளே அப்படின்னு திரும்பி பார்த்தான். தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் போல் இருக்கு. அந்த அசரீர வாக்கு சொல்லிட்டு, எந்த உன் தங்கைய ரதத்துல வைத்து கொண்டு சாரத்தியம் பண்ணிக்கிறாயோ அந்த உன்னுடைய அந்த தங்கையினுடைய 8வது கர்ப்பம் உனக்கு மிருத்யு, உனக்கு மரணம் சொன்னதுமே 8வது கொண்டா நீ மிருத்யு அடுத்த வருஷம் இருக்க போறாமா பாடா அப்படின்னு தோணணும் இல்லையா? அதுதான் யாருக்குமே தோணாதான். எல்லாருக்குமே டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியாது. நல்ல வேலையாம். டேட் ஆஃப் டெத்து தெரியாததுனால தான் பர்த்டே பிறந்தநாள் கொண்டாடிக்கிறோம். டேட் ஆஃப் டெத்து மட்டும் தெரிஞ்சிடுதுன்னா எவனானு ஒருத்தனானு பிறந்தநாள் கொண்டாடணும். இன்னொரு வருஷம் போயிடுத்து, இன்னொரு வருஷம் ஆசை கம்மியாயிருது. இன்னொரு வருஷம் 70 வயசுல 90 வயசுல சாக போறான்னு தெரிஞ்சா கூட 90 வயசுல அல்பாஸ்ல போட பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்படி அதான் மரண பயங்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கம்சனுக்கு தான் ஒரு தம் போகக்கூடாது, மற்ற எத்தனை பேர் தன்னுடைய உயிருக்கு பர்த்தியா வாங்கினாலும் எத்தனை பேர் கொலை பண்ணாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டான். அது தப்பு இல்லையா? தாவானம் நினைக்கிறான். தேவகி நீ இருந்தா தானே உன் குழந்தை இருக்கிறதுக்கு நான் கூந்தலப்பட்டுனா உடனே தலையை சீவிரன் கிளம்பிட்டான். வசுதேவரோ சாமம் தானம் வேதம் தண்டம் எந்த நீதியை கொண்டு தேவகியை காப்பாற்றலாம்னு துடிக்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு நல்ல யோசனை தோணித்து. கம்சா, உன்னுடைய இந்த தங்கையினால உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, குழந்தைகள்னால தானே ஆபத்து. பிறக்க குழந்தைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், இவ்வளோ விட்டுருப்பா, இவளுடைய உயிர் காப்பாத்தின்ட்ட போதுன்னு தோணி போயிடுது வசுதேவருக்கு. கம்சனுக்கும் நல்ல யோசனை தோணித்து. ஷேர் அப்படின்னா. ஆனால் தேவகியுடைய நலன் நினச்சி பார்க்கணும். எல்லாருக்குமே கல்யாணமான முதல் நாள் கிரகப்பிரவேசம். தேவகி கிரகப்பிரவேசம் இல்லை, காரா கிரகப்பிரவேசம், ஜெயில் வாசம் போட்டுவிட்டார். அழறா தேவகி. யாருக்குமே எந்த ஒரு ஸ்திரீக்கும் தான் அம்மாவாயிட்டோன்னா அந்த ஒரு நிமிஷம் தானே பொன்னான நிமிஷமாக தோணும். தேவகிக்கு மனசில் பீத்தியம். குழந்தை பிறந்துட போகிறதே, பிறந்தா கம்சன் கொலை பண்ணிடுவானேன்னு நினைக்க கம்சன் ஒரு குழந்தையும் விட்டு வைக்கலையாம். ஒவ்வொரு குழந்தையா தேவகி கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு குழந்தையா துணி துவைக்கிறது மோதில அந்த மதுரா அந்த ஜெயில் கதவுல செவத்துல மோதி 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 6 குழந்தைகளை கொன்னான் தேவகி கண்ணு முன்னாடி. அவ்வளோ கத்துறா, உலகத்தையே காப்பாத்துறே சர்வேசிவா, உலகத்தையாட்ட கோட்டிகளையும் உச்சியில வச்சு காப்பாத்துற உனக்கு என்வத்திய காப்பாத்துறது பாரமா? சஜ்ஜமான காலம் கொடுத்தான். சஜ்ஜமா இருக்கு. ஆவணி மாசம், ரோகிணி நட்சத்திரம், அர்த்தராத்திரி, கிருஷ்ணபட்சம், அஷ்டமி திதி, முதல் கோகுலாஷ்டமி. எப்படி இருந்திருக்கும்? தேவகி பார்க்கறா, கும்மிருட்டான ஒரு ஜெயில திடீர்னு ஒரு ஒளி வெள்ளமாம். பளிச்சுன்னு இருக்கு, பளிர்னு இருக்கு. என்னதுன்னு கண்ணை தேய்ச்சின்னு பார்க்கறா தேவகியும் வசுதேவரும். பார்த்தா அந்த இருட்டுக்குள்ள ஒரு ஒளி வெளிச்சத்துக்கு மத்தியில சின்ன கண்ணன் குருவாயூரப்பன் சதுர்புஜத்தோட அவதாரம் பண்ணி காட்சி கொடுக்கிறானாம். தமர்புதம் பாலகம் ஆம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதா யுகாயுகம். அற்புதம் பாலகம், அற்புதமான பாலகன் நினச்சிக்கிறானா. ஏன் 4 கையோட சக்கம் சக்கரம் கதை பதுமத்தோட அவதாரம் பண்ணம், 2 கையோட அவதாரம் பண்ணா போறாதோ? கிருஷ்ணன் நினச்சிக்கிறானா, அம்மா பாவம், ஒரு விளையாட்டு சாமான் கூட வாங்கி தர முடியாத அளவுக்கு ஜெயிலில் கிடக்கேனே. இந்த குழந்தை எவ்வளோ அழகா இருக்கு,
ஒரு ஊதலாவது, ஒரு காத்தாடியாவது, ஒரு கிளிகிளிப்பையாவது வாங்கி தரக்கூடாதோன்னு எங்கேயாவது தேவகி அம்மா வருத்தப்பெற போலாலேன்று வைகுண்டத்துலேருந்தே சங்கம்ங்கிற ஊதலை எடுத்துன்னு வந்துட்டாராம். வைகுண்டத்துலேருந்தே காத்தாடிங்கிற சக்கரத்தை எடுத்துன்னு வந்துட்டாராம். வைகுண்டத்துலேருந்தே கதாங்கிற கிளிகிளிப்பை எடுத்துன்னு வந்துட்டாராம். அற்புதம் பாலகம். எப்படி ஞானம் பிறந்ததுன்னு சொன்னோம்னா ஸ்தோத்திரம் அப்படி பண்ணுறார்கள் பாகவதத்தில். ஒரு அம்மா கட்டிக்கரும்பே கண்ணே மணியே முத்தே அப்படின்னு தானே கொஞ்சுவா. இந்த அம்மாளுக்கு ஞானம் பிறந்தது சாட்சாத் பரபிரம்மன் அல்லவோ. அதனால அவ சொல்றா, ரூபமத்யா குணத்தித்ய மாத்தியம் பிரம்மச்சோதி நெடுங்கனம் வபிகா சத்தா மாத்திரம் நிர்விசேகம் விவேகம் சர்வம் சாட்சாத் எக்பத்யாத்ம தீபஹா. எப்பேற்பட்டவன் எனக்கு பிறந்திருக்கு. அக்ஷணமாய் அநாமமாய் அரூபமாய் அஜித்தமாய் அப்புறமேமாய் குண்டஸ்தமா இருக்கிற பரம்பொருள், யோதிகளுக்கு கூட கிடைக்காத அந்த பரம்பொருள் என்ன அம்மானு கூப்பிடணும்னு வந்தியா கண்ணா? எனக்குன்னு பிறந்த என்னுடைய மாதவனா நீ. மாதவ மாமவ தேவா, மாதவ மாமவ தேவா, கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுகுல கிருஷ்ணா, மாதவ மாமவ தேவா. கிருஷ்ண சதுர்புஜ ரூபத்தை மறைச்சி ஷாமண வர்ணனா குட்டியில குந்தளத்தோட கருகருங்கிற இந்த பார்வையோட குட்டி கை குஞ்சு விரலை காண்பிச்ச அம்மா தரிஹிமாம் கோகுலம் நய. ஒரு கால் கம்சனை கண்டு பயந்தீர்களானால் என்னை கோகுலத்தில் கொண்டு விடுங்கள் அப்படின்னு அந்த குழந்தைய எடுத்துக்கலாம் போறார். தனான்னு தானே கை விலங்க விடுறது, தானே கால் விலங்க விடுறது, தானே ஜெயில் கதை திறக்கிறது, தானே ஜெயிலர்கள்லாம் குரட்டை விடுந்து தூங்குறா, தானே யமுனை வழி விடுறது, தானே கொற்றமழையில ஆதிசேஷன் கூட பிடிக்க எல்லாம் தானே 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 நடக்கிறது. கோகுலத்துக்கு வந்தா வசுதேவர் அந்த குழந்தைய விட்டார். யசோதைக்கு பிறந்திருக்க அந்த பெண் குழந்தைய எடுத்துட்டார். விட்டார் கண்ணன் சொல்ல மனசு வருமா? பெண் குழந்தைய கையில் எடுத்துட்டார். கண்ணனை மனசுல எடுத்துன்னு வந்துட்டார். அங்கேருந்து தலை விரி கோலமா 8வது குழந்தை என்ன கொல்லக்கூடிய குழந்தை பிறந்திருக்குன்னு நினைச்சுட்டா. வாழை உருவி கொண்டு வழக்கம் போல அந்த குழந்தைய கல்லில் மோதி தாச்சிடலாம் அப்படின்னு இப்படி தூக்கினானோ இல்லையோ, அந்த பெண் குழந்தை விட்டுதான் ஒரு உதை. அநேகமா கம்சன் வாங்குற முதல் உதை. சாய்ஜாந்த மகாபுஜகா ஆகாசத்துல போய் 8 புஜங்களோட 8 ஆயுதங்களோட தேவி பிரகாசிக்கிறா, யோக மாயை பிரகாசிக்கிறா. அவ சொல்றாளாம், கம்சா அனாவசியமா சாதுகம்சம் பண்ணிட்டு இருக்காத. ஒன்னை கொல்லக்கூடிய குழந்தை ஓரிடத்தில் பிறந்து ஒருத்திங்கனாய் ஓரிடத்தில் விளைவுகிறான் அப்படின்னு சொன்னதுமே தேவி மறைஞ்சிட்டா. தேவி மறைஞ்சா கம்சன் தலையில கழிச்சுன்னு உட்கார்ந்துட்டான். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அதர்மம் பண்ணினா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தலையில கை வச்சு உட்கார வேண்டியதுதான் காண்பிக்கிறது. இங்க கம்சன் தலையில கையில உட்கார்ந்தே தவிர அங்க கோகுலத்துல பெரிய கொண்டாட்டமாம். அங்க இருந்து பார்க்கணும்னு வரார். ஒரு கோபிகை இன்னொரு கோபிகை நேரத்தில் பேசுறா. யசோதை குழந்தை பிறந்திருக்காமே பாத்தியாடி, பார்க்கறதாவது இங்கேருந்து போய் அந்த குழந்தைய பார்க்கணும்னா அதாண்டி உருட்டி வச்சு என்ன முதல்ல பார்க்கறது அப்படின்னு சொல்றாளாம். அந்த திருஷ்டி போடாத லக்ஷ்மி நாராயணா தான் இந்த குழந்தைய காப்பாற்றணும். குழந்தை இங்கு பேசுறதாம், இங்கு இங்கு இப்பெல்லாம் குழந்தைகள்லாம் முதல் வார்த்தை இங்கு தானே பேசும். அந்த தோரணை கண்ணன் பேசுறானோன்னா அந்த திருஷ்டி போடாத லக்ஷ்மி நாராயணா கையை எங்கேயோ அங்க தூக்குறாளே. கண்ணன் சொல்றானா அந்த லக்ஷ்மி நாராயணா அங்குல இங்கு அப்படின்னு. வரதா ஷாமஜுலாபதி ஜனனி, வரதா ஷாமஜுலாபதி ஜனனி, வரதா ஷாமஜுலாபதி ஜனனி, அதிய புராத புரசதயாவதி, அதிய புராத புரசதயாவதி, பிரபுலித மாதோரே ஹங்க ஜனனி, வரதா ஷாமஜுலாபதி ஜனனி, வரதா ஷாமஜுலாபதி ஜனனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிருஷ்ணன் கோகுலத்தில் 4 மேனின் பொழுது வண்ணமாக வளர்ந்து கொண்டு வரான். அவனுக்கு ஸ்கூல் சேர்க்குற வயசு வந்துருத்தோ. எந்த ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு உஜ்ஜயினில் சாந்தி பணி குருகுலத்தில் சேர்த்து விட்டார். அங்கே 10-15 பேர் படிச்சுட்டு இருந்தாளாம். அதில் சுதாமான்னு ஒருத்தராம்.
சுதாமாபுரி சுதாமாபுரி என்கின்ற ஊர். போர்பந்தர்னு இப்போ சொல்கிறோமே, காந்திஜி பிறந்த ஊர், அதான் சுதாமாபுரி. இந்த சுதாமாபுரியில தான் சுதாமா என்கின்ற குஜேலர் வசிக்கிறார். அவர் சுதாமான்னு சொன்னால் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, குஜேலன்னு சொன்னாதான் தெரியும். ஏன்னா குஜேலன்னா என்ன அர்த்தம்? சேலம்னா வஸ்திரம், குஜேலன்னா கந்தல் வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கவன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. கந்தல் வஸ்திரம் முட்டின்னு இருப்பார், ரொம்ப தரித்திரன், ரொம்ப பரம ஏழை. ஆனால் அவருக்கு ஒரு பாக்கியம், சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய சகா, சாக்ஷாத் பரபிரம்மத்தினுடைய சகா. பரபிரம்மன் சொன்னால் ஈடு நேற்றவன் தானே அர்த்தம். அவருக்கு ஈடு யாரும் கிடையாது, அப்பேற்பட்ட பரபிரம்மத்தினுடைய சகாவாம் சுதாமா. ஹவிரத விரசித்தார சரண சரசி ஜெயுகள சிந்தனானந்த விபலித பாஷ்மதாரார்த்தனேன பாஷ்மதாரார்த்தனேன கமலயுகலஸ்ய புலகித ஸ்மகலேவர் துளித கண்டகிபலஸ்ய சந்தத விகலிதகிர்நாமாபிருத சந்தத விகலிதகிர்நாமாபிருத தாராஞ்சித வதன பிரணாளி பூஷித சிரோணித கரீந்திர சிகரஸ்ய பிரகலத்கார சிந்தாரகிதஸ்ய दरिद्रस्याति सदा सन्तुष्टस्य भागवतोत्तमस्य कुचेलैधि विद्यादस्य दिव्यं चरितं कीर्तयिष्यामः कीर्तयिष्यामः. ஸ்ரீ அண்ணாண்டு ஹரிகிருதாமிருத லஹரி என்கிற கிரந்தம் ஒரு கத்தியம், அதில் இருக்கிற கிரந்தம் இது. குஜேல வாக்கியானத்துக்காக எழுதப்பட்ட கத்தியம். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தசமஸ்கந்தத்தில் உத்தராத்தத்தில் ஒருத்தருடைய கதை. அந்த ஒருத்தருடைய கதை நான் அவ்வளோ முக்கியமா குஜேல வாக்கியானம், குஜேலர் குஜேல சுதாமா சுதாமான்னு இப்போ பாடினோமே, சதாசிவ பிரம்மேந்திராருடைய கீர்த்தனம். பஜகோபாலம் பஜித குஜேலம், குஜேலன் பஜித்தான் குஜேலன் பஜித்தான்னு சொல்கிறாரே, அப்படி என்ன விசேஷம் இந்த குஜேலன் இடத்துல? சுதாமா யார்? அவர் எப்படி நண்பன் ஆனார்? கிருஷ்ணன் என்ன பண்ணினா? சுதாமா கிருஷ்ணன் இடத்துல அப்படி பக்தி செய்தார். பகவான் எடுத்துட்டா பல சாத்திகள் அவனுக்கு நண்பர்கள் இருக்கா. சுக்ரீவன் வானரசகா, குகன் வேணுவசகா, திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்ல சகா, அர்ஜுனன் சத்திரியன்ல சகா, உத்தவன் மந்திரியில சகா, சுதாமா ஒரு பிராமண சகா. கிருஷ்ண சாதிச்சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமகா, பிரம்மவித்தமகா அப்படின்னு ஒரு பதம் போடுறார். சூப்பர்லைட் உடுக்கிறி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இருக்கிறவர்களே பிரம்மனிஷ்டன்களே உயர்ந்த பிரம்மனிஷ்டன். இதே பாகவதத்தில் யார் பாகவதன் யார் பாகவதோத்தமன் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. யார் பாகவதன்? யார் எப்பவும் பகவானை ஸ்மரிக்கிறவன் பாகவதன். அதுக்கு மேல் என்ன இருக்கு? இந்த என்ன சொல்லுவார்? பகவான் தன் மனசுல அனவர்த்தம் ஸ்மரிக்கிறானா அவன் பாகவதோத்தமன். உஜ்ஜயின்ல சாந்தி பணி குருகுலத்தில் கிருஷ்ணனும் சுதாமாவும் கூட படிச்சாலாம். எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறா. அப்போ கிருஷ்ணனும் சுதாமாவும் ஜோடியா அப்பவுமே சேர்ந்தே இருப்பாளாம், சேர்ந்தே படுத்துப்பாளாம், சேர்ந்தே விளையாடுவாளாம், சேர்ந்தே சாப்பிடுவாளாம். கிருஷ்ணன்னாலே சுதாமா, சுதாமானாலே கிருஷ்ணன், அப்படி ஒரு ஜோடி எப்பவும் சேர்ந்தே இருப்பாளாம். சாந்தி பண்ணி பாடம் நடத்துவார். இப்பொழுது பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும். அப்போதெல்லாம் பாடமே பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தானே. இப்பொழுது அதை தவிர வேற எல்லா பாடமும் இருக்கு. அப்படின்னா ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப படிச்சுட்டார், ரொம்ப டேலண்டட் அப்படின்னா அவள் சந்தோஷமா இருக்கணும். அவளுக்கு டிப்ரெஷனே வருது. இதுக்கு எதையோ பாடம் நடத்தி ஹம்டியும் டம்டி சட்டை இருந்தவெல்லாம் வாழை உட்காண்டானே கீழே உட்காண்டானே. குழந்தைகளுக்கு எவ்வளோ இருக்கு? ஸ்கூலுக்கு போனான்னாலே மூஞ்சி அடைஞ்சு தொங்குறது. இந்த மழை கொஞ்சிட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு. சாந்தி பண்ணி இப்போ இந்த ஸ்கூலுக்கு போனால் என்ன நடத்துவா? ரெயின் ரெயின் கோவாவே, ரெயின் ரெயின் கோவான்னு சொல்லி தான் மழையே வராமல் போயிடுது. அதுக்கு ஆண்டாளுடைய பாசுரம் ஆழிமழை கண்ணாவை சொன்னாவது நல்ல மழை பெய்யும். அது 8 தடவை சொல்லி பார்த்தா நல்ல மழை பெய்யும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க ஆற்றுக்கு போய். ஆழிமழை கன்றா உன்றி நீர் கைகருவேர் ஆழியும் புக்கு முகுந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோருடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்பெறி போல் நின்றதுன்னு தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீடான மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படிங்கிற ஆண்டாள். சாந்தி பண்ணி பாடம் நடத்துவார். இப்பொழுது பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும். பாட ஆரம்பிச்சதுமே எல்லா சிஷியர்களும் பட்டுன முகத்தை திருப்பி புஸ்தகத்தையே பார்ப்பாராம். சுதாமா மட்டும் இப்பொழுது பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும் அப்படின்னதும் பட்டுன்னு கீழே முகத்தை திருப்பி புஸ்தகத்தை பார்க்காம சட்டுன்னு பக்கத்தில் இருக்கிற கண்ணனையே பார்ப்பானாம். நான் பிரம்மம்னா என்ன? என்னோட கூட படிக்கிறது. புஸ்தகத்திலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த பக்கத்தில் பிரம்மமே கூட படிக்கிறதுனால பார்த்து தெரிஞ்சுக்கிறானாம் சுதாமா. எல்லாரும் புஸ்தகத்தை பார்த்து ஏதோ படிக்கிறா. கிருஷ்ணன் அதுக்காக படிக்க வந்திருக்கான்.
கிருஷ்ணன் மத்தே ஜகத்குருன்னு சொல்கிறான். கிருஷ்ணன் அதுக்காக படிக்க வந்திருக்கான், என்ன படிக்க வந்திருக்கான் அப்படின்னு இப்படி எட்டி பார்த்தா ஒரு கோபியனுடைய ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கானா. உண்மையிலேயே அங்கே கிருஷ்ணனை ஸ்மரிக்கணுங்கிறதுக்காகவே கிருஷ்ணன் வச்சுருக்கார் இல்லையா, அவன் படிக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கார். அந்த ஊரில் இப்போ கூட கோபியனுடைய ஃபோட்டோ இருக்கும். ஹாஸ்யமாக இருக்கே தவிர அதுக்கு ரசமான ஒரு அர்த்தம் உண்டு. அவன் பார்க்க வேண்டியது என்ன, யாருக்கும் நம்ம இன்னைக்கு அனுகிரகம் பண்ணணும். இப்படி பாடமெல்லாம் முடிஞ்சது. சாந்தி பண்ணி எல்லா பாடத்தையும் முடிச்சுட்டு எல்லாரும் ஊருக்கு அனுப்புறார். எப்படி ஊருக்கு போக முடியும் சுதாமா? கேவி கேவி அழுக வருது. கிருஷ்ணா நான் ஊருக்கு போக மாட்டேன் கிருஷ்ணான்னு சின்ன குழந்தை மாதிரி அழகு. சுதாமா நீ போப்பா, ஊரை நம்ம மேற்கொண்டு பண்ண வேண்டியதெல்லாம் வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம டெய்லி பார்த்துக்கலாம், சந்திச்சுக்கலாம். கிருஷ்ணன் சமாதானப்படுத்துறான். சமாதானப்படுத்துறேன் கிருஷ்ணன் கண்ணிலேயே கண்ணீர் வருதான்.